ஒரு ஞானி கிட்ட அவருடைய சீடன் ஒரு கேள்விய கேட்டான். காதல்னா என்ன, திருமணம்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவன் கேட்ட கேள்வியை கேட்ட ஞானி அவனை பார்த்து, நீ ரோஜா தோட்டத்துக்கு போ, அங்க உனக்கு பிடிச்ச உயரமான ரோஜா செடி ஒன்ன பிடுங்கிட்டு வா. ஆனா ஒரு நிபந்தனை, எக்காரணத்தை கொண்டும் நீ போன வழியில திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்னாரு. உடனே அந்த சீடன் அங்க இருந்து புறப்பட்டு ரோஜா தோட்டத்துக்கு போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெறுங்கையோட திரும்பி வந்தான். எங்கே உயரமான ரோஜா செடின்னு ஞானி கேட்டாரு. அதுக்கு சீடன், குருவே, நான் தோட்டத்துல கால் வச்சதும் உயரமான அழகான ஒரு ரோஜா செடிய பார்த்தேன். அது என்னைய கவர்ந்து இழுத்துச்சு. ஆனா அதை விட உயரமான ரோஜா செடி கிடைக்கும்னு நினைச்சு தொடர்ந்து நடந்தேன். ஆனா அதுக்கு பின்னால அங்க இருந்த எல்லா செடியுமே குட்டையான ரோஜா செடிகள் தான். போன வழியில திரும்பி வரக்கூடாதுன்னு நீங்க நிபந்தனை போட்டிருந்ததுனால முதல்ல பார்த்த உயரமான ரோஜா செடிய பறிச்சுக்கிட்டு வர முடியாம வெறுங்கையோட வந்துட்டேன்னு சொன்னான். இத கேட்ட ஞானி, அதோ அந்த சூரியகாந்தி தோட்டத்துக்கு போ, ஒரு நல்ல அழகான சூரியகாந்தி செடிய பிடுங்கி வா. ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு செடிய பிடுங்கிய பின் வேறு ஒரு செடிய பிடுங்க கூடாதுன்னு சொன்னாரு. சிறிது நேரம் கழிச்சு ஒரு சூரியகாந்தி செடியோட சீடன் வந்து சேர்ந்தான். ஞானி அவனை பார்த்து, இதுதான் அந்த தோட்டத்திலேயே அழகான செடியான்னு கேட்டாரு. அதுக்கு அவன், இதை விட அழகான செடிகள்லாம் இருந்துச்சு, ஆனா இந்த தடவை கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்க நிபந்தனைப்படி ஒரு செடிய பிடுங்கின பின் வேற ஒரு செடிய பிடுங்க கூடாது இல்லையா? அதனால முதல்ல அழகா தெரிஞ்ச ஒரு சூரியகாந்தி செடிய பிடுங்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டேன்னு சொன்னான். ஞானி அமைதியா சொன்னாரு, இதுதான் திருமணம். முதல்ல நீ ரோஜா தோட்டத்துக்கு போய் வெறுங்கையா திரும்பினியே, அதுதான் காதல். இப்போ புரியுதா காதலுக்கும் திருமணத்துக்கும் உள்ள வித்தியாசம்? சீடன், ஆம் புரியுதுன்னு தலையாட்டினான். சீடன் கேட்ட கேள்விக்கு விவேகமா பதில் சொன்ன ஞானியோட ஞானம் இங்க வெளிப்படுது. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாகன்னு வேதத்திலையும் வாசிக்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்குதா?